வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. விஜேஎஸ்க்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது பேசிக்ல போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது. ஆனால் தொடர்ந்து முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆரம்பிச்சு விட்டாங்க. இப்போ எஃப்ஜே வரை, நடுவில் போன வாரம் பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல. இதில் எஃப்ஜே நேற்று பண்ணது 3வது முறையாக தொடர்ந்து அசிங்கப்படுத்தப்படுறார் போஸ்ட். நான் அவர் முன்னாடி என்ன பேசணும்? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதியை அடித்த மாதிரியோ, திவ்யாவை அடித்த மாதிரியோ, பிரஜனை அடித்த மாதிரியோ கூட அடிக்கல. எஃப்ஜேவை தொடர்ந்து காப்பாத்துறாரு. இன்னும் ஏற்கனவே முதல்ல ஒரு வார்னிங் கொடுத்தாரு, இங்கே டியூடுலாம் சொல்லாதப்பா பிக் பாஸை, அண்ணான்னு சொல்றது என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த பக்கம் டியூடுன்னு சொல்றதை நிப்பாட்டான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு சொல்றது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஏதோ பக்கத்து வீட்டு அண்ணங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு வாங்க அப்படின்னு வாங்கல்ல முதல்வன் படத்துல, அந்த மாதிரி இருக்குது இவர் டீல் பண்றதெல்லாம். பக்கத்து வீட்டு அண்ணங்கிட்ட கூட வந்து மரியாதையா பேசலாம், ஆனா மரியாதை இல்லாம நக்கலா பேசினா, திமிரா பேசினா அப்படி பேசிட்டு இருக்காரு. நீ கொடுக்குற எந்த விளக்கமும் கரெக்டா இல்லை, பூசி முழுகாத, இதெல்லாம் வந்து நல்லதில்லை, இதுல ஒரு கெத்தும் கிடையாது, அது புரிஞ்சுக்க, அதுதான் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படிங்கிறாரு. அப்பவும் எஃப்ஜேக்கு ஆதரவாக தான் பேசுறாரு, உட்கார வைக்கிறாரு. நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கையை தூக்குறேன். அப்படி இல்லப்பா, நான் கேட்கும் போது நீ ஒன்றும் சொல்ல, இப்போ நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பாரு நான் என்ன பேசுகிறேன், யாருக்காக பேசுகிறேன், என்ன சுச்சுவேஷன்லேருந்து பேசுகிறேன், ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்கிறவங்க என்ன மைண்ட் செட்டில் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியும்பான்னா, அதானே நானும் சொல்கிறேன் அப்படின்ற. அப்படி இல்லை நீ ஒன்றும் பேச வேணா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கடுப்பாவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிட்டே, இந்த மாதிரிலாம் பேசாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஷோவில் ஹோஸ்ட் முன்னாடி வந்து பேசுறது எங்கேருந்து வருது இந்த திமிரு தெனாவெட்டு? அதுக்கப்புறமா வந்து போட்டு விட்டாரு, சாண்ட்ரா கிட்ட நீ என்ன பேசின நீ அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்ப வந்து நான் வந்து அப்படி இல்லை, நான் சத்தியமா நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு உருட்ட வர்றான். அந்த செர்னாங்கிறது முதல் வாரத்துலேருந்து வருதுங்க. வெற்றுவான்னு சொல்கிறான். இவனே வந்து வெளியே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் இங்கே இருக்கவங்கலாம் அப்படிங்கிறான். முதல் வாரத்திலே சொல்கிறார், யாருப்பா சொல்கிறது, நீயாப்பா வெற்றுவான்லாம் சொன்னப்பா, அண்ணா சாரிண்ணா அது சொல்ல மாட்டேண்ணா இனிமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். அதே போல நான் ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும்போது நம்ம சொல்லிட்டே வர்றோம். இவன் ரிசீவே பண்ண மாட்டேங்கிறான், அப்ரப்டாக அதை கட் பண்றான். ஹோஸ்ட் பேசும்போது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு, என்ன நீ டாஸ்க் விளையாட கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு, சமைக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டாங்க அங்க நீ போல, பிரச்சனை நாங்க அங்க நீ போல, எங்கேயுமே போல, டாஸ்கே விளையாடல, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கிற, என்ன இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, நீ சின்ன பையன் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே உதட்ட கடிச்சுக்கிட்டு நெக்கலா திமிரா பார்த்துட்டு இருக்க. யாரை பத்தி பேசுறாங்க? உன்னை பத்தி தான் பேசுறாங்க. அமைதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன? போன வாரம் பிரச்சனை பார்த்து சொன்னாரு, எங்க ஏரியாவுக்கு வா, வந்துட்டு ஏன்னு மட்டும் சொல்லிட்டு நீ போயிடு, நீ வெளியே பார்க்கலாம் அப்படின்னால அந்த ரவுடி. இப்ப பாத்தீங்கன்னா யாரோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல ஒருத்தன் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் போது அப்பா உன்னை வந்து நக்கலா பார்த்தா, சரி எங்கேயோ எக்ஸ்ட்ரீமா இவன் போறான், என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்கு தம்பி ஏதோ தீவிரமா யோசிச்ச மாதிரியும் முறைச்ச மாதிரியும் எல்லாம் மிக்ஸ்டா பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். இங்கே இவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு ஹோஸ்ட். அவரை வந்து இந்த மாதிரி முறைச்ச மாதிரி நிக்கிறது என்னது இதெல்லாம்? பேப்பர் ரவுடி பிரஜன்னு அவரே பார்த்தீங்கன்னா அப்படி ஆடினார்ல டான்ஸு, இவனும் ஆடுறாங்க டான்ஸு, பாடியெல்லாம் ஷேக் ஆகுது அப்படியே நக்கலா திமிரா. அது போட்டு விட்டாருல்ல. சாண்ட்ரா என்னம்மா சொன்னான் ஜெயிலில் அப்படின்னும் போது, இவன் சாண்ட்ரா கிட்ட மட்டும் இல்லை வீணாகிட்டையும் சொன்னான். அந்த குறும்படமும் இருக்கு. நான் வந்து சும்மா பெரிய அடியெல்லாம் கிடையாது, சும்மா வேலை வாங்குறதுக்காக அப்படி ட்ராமா பண்ண அப்படின்னு. இப்போ சாண்ட்ரா சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்ததுடைய ரிவர்ஸ் அப்படியே நடக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே உட்காந்துட்டு இருந்தா, அப்படி பிரஜன் நின்றுட்டு இருந்தா. அப்படி இப்போ விஜேஎஸ் வந்து இங்கே நீங்கள் வீடு வரை இழுத்து பேசுனது என்ன சார்? அது பால் ஊத்துறதை பற்றிலாம் பேசுறது, அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கச்சி இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்களே சார், என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அப்படியே ஷாக்கா அவர் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார்ல, நக்கலா ரியாக்ஷன் கொடுத்துருப்பார், கெட்ட வார்த்தை வரை பேசியிருப்பா அப்படி இந்த எஃப்ஜே. இப்போ அதே இடத்துல எஃப்ஜே இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் பிரஜனை உட்காந்துருக்குற. அப்படி இப்போ இதை போட்டு கொடுத்தது சாண்ட்ரா வச்சு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது போய் கேட்கவே இல்லையா சாண்ட்ரா ஏன் 2 நாளாக மறைச்சு வச்சாங்க? சாண்ட்ரா வந்து அவன் சொல்லும் போதே ஜெயிலில் கேட்குறாங்க, டேய் இது தப்புடா, இது என்னடா வந்து பீரியட்ஸில் இருக்கிறா, அவளை போயிட்டு இந்த மாதிரி வேலை வாங்குறது யாரோ ஒரு அசிஸ்டண்ட்டாவது கொடுத்துருக்கலாம்டா, இது தப்புடா இதெல்லாம் அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்டா அவங்களுக்கு, தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நானும் வேலை செஞ்சேனே, நான் தானே சாப்பாடு செஞ்சேன், பொரியல் தான் சமைக்க விட்டேன், அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வாங்கினேன், பாத்திரம் கழுவி விட்டேன், அவ்வளோதானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அங்கேயே சொல்லியிருப்பாங்க ஜெயிலில். ஸோ அதனால தான் அங்கே கேட்குறாங்க. இவன் வீணாகிட்டையும் அதை சொன்னான். இப்போ வீணாகிட்ட கேட்டால் வீணா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீணா எடுத்த உடனே பேசினது என்ன, அவர் கேட்டது கேப்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா,
நல்லா இருந்துச்சுன்னா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லலாம், மோசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை விட்டு வந்து இங்க வந்து எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கல சார். பிரச்சனைன்னு நடந்தா தானே சார் கேப்டன் வெளியே வரணும். ஸோ பிரச்சனை நடக்காதனால கேப்டன் வெளியே வரல சார்னு சொல்லிட்டு எஃப்ஜே என்ன பேசணுமோ, என்ன முட்டு கொடுப்பானோ அந்த முட்டை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எஃப்ஜே மாதிரி பேசிட்டு இருக்கமா, எஃப்ஜேக்கு முட்டு கொடுத்து அப்படிங்கிறாரு. அடுத்து பிரேக் அப்புறம் திரும்ப வந்து பேச வராங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லுவாங்கல்ல, சார் யாருமா வந்து ஒழுங்கா சொல்லலை அப்படின்னு கேட்டா, சார் நான் தான் சார் கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையை பேசுவாங்கல்ல. இப்ப வந்து எஃப்ஜே மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறாங்களாமா. என்னன்னா வெளியே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சிரிச்சிட்டாங்க, கை தட்டாங்க, விஜேஎஸ் போட்டு உடைச்சிட்டாரு. உண்மையை இவங்க இதான் அம்மா அதுக்கப்புறமா தான் அதை சொல்றாரு, ஒரு கேஸ் எழுதணுமே மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிறதுனால உடனே சார் என்னை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டாங்க சார், அந்த கேஸை அட்ரஸ் பண்ணிருக்கணும் சார் தலையா. இந்த அம்மாவை ஸ்விம்மிங் அவன் தானே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தான், எந்த தலை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, தலைக்கும் மேல ஓடி வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அங்க போய் விக்கல்ஸ் கிட்ட ஏன்டா ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் மாத்தினதுக்கு அப்புறம் தள்ளி விட்டுருக்கலாம்ல, அவங்ககிட்ட கன்சர்ன் வாங்கிட்டு தள்ளி விட்டுருக்கலாம்ல அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தான். இங்கே மட்டும் இந்த குழந்தைகிட்ட மட்டும் காட்டின அக்கறையே எல்லாருக்கிட்டையும் காட்டிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரம்யா ஜோவே காரி துப்புனாங்கல்ல அங்க ஒஸ்ட் குத்தும் போது. ஸோ அப்படி நடந்தா இவங்க வந்து கேஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டது அவர் வந்து கேட்கலையாம். அதை எழுத இப்பவும் பாத்தீங்கன்னா நீ வந்து பேசுறது எல்லாமே அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, அப்படியே நான் எடுத்துக்கிறேம்மா. இன்னொன்னு நடந்துருச்சு, அதெல்லாம் வெளியே போயிருச்சு, அம்மா என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது. நடந்தது தான், அது போயிடுச்சு தான், அதை மாத்தலாம் முடியாது, அதெல்லாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னாரு. பெருசா அந்த பக்கம் வரல. எனக்கு அந்த போர்ஷன் சிறப்பா சிரிப்பா இருந்தது பார்க்கும்போது. போட்டு அந்த பக்கம் உடைச்சார். அந்த வேலையை மட்டும் தானே இவன் பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு ஸ்பெஷல் குறும்படம் போட்டுருக்காங்க, அந்த குறும்படத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா அது வேற ஒரு இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குல்ல, இருக்கிறதா சொல்றாங்க, கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதோட சேர்த்து அதை பேசலாம். பட் இந்த மரியாதை கொடுக்காம பேசுறது இருக்குல்ல, இப்ப என்ன பிரஜன்கிட்ட சொன்ன மாதிரியா என் ஏரியாவுக்கு வா வந்து நீ அங்க பேசி பாரு, நீ ஏரியா பக்கம் வா அப்படிங்கிற மாதிரியாது அந்த லுக்குல நிக்கிறான் தெனாவட்ட பாடி ஷேக் ஆக. என்னது அது இத்தனைக்கும் வந்து வக்கல்ல உனக்கு டாஸ்க் ஆட வக்கல்ல அப்படின்னா கூட கேட்கல. நியாயமா பார்த்தா இவனை தான் கேட்டிருக்கணும். நீ என்ன இஷ்டத்துக்கு நீ கிரியேட் பண்ணிட்டு இருக்க கேரக்டர், நீ என்ன பிக் பாஸ் ஆடா அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு இவருக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிட்டு, கம்ஃபர்டபுளும் கிடையாது, அவன் ஒரே கண்டென்ட் தானே பண்ணிட்டு இருக்கான், காஜி கண்டென்ட், அதை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேரக்டர் பேரை மாத்திரான தவிர இவன் கேரக்டரை மாற்ற மாட்டேங்கிறான். இவனா ஒரு ரோல் கொடுத்துக்கிறான். இதுல வந்து அவங்க வந்து கேரக்டர்ல இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ இந்த சீசன்ல எந்த சீசன்லுமே கிடையாது இல்ல. கமல் சார் கிட்ட வந்து கோவப்பட்டாலும் பாத்தீங்கன்னா உருன்னு அவங்க மூஞ்ச வச்சுப்பாங்க, தலையை குனிஞ்சிப்பாங்க, அப்படிதான் மேக்சிமம் இருக்கும். ஆனா இங்க என்னடானா போன வாரம் அவர் பிரசன்ட் டான்ஸ் ஆடுறா, அப்படி ஆதிரி முதல்ல ஓகே அப்படின்னு நாங்க முதல் வாரத்துல ஒரு டான்ஸ் வரையும் வந்துச்சு. சரி இதுதான் எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவராது ஃப்ரெண்டுன்ற ஜோன்ல வந்தார். இவன் என்ன ஜோன்ல உள்ள வந்திருக்கிறானே தெரியல. இவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பயங்கர பேக்ரவுண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா மாதிரி சில பேர் சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியல. இல்ல அந்த திமிர்லாம் இங்க கண்டஸ்டன்டா வந்து காட்டக்கூடாது. அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நீ வெளியே இருந்திருக்க வேண்டியதானே, இங்க உள்ள வந்துருக்க கூடாதுல்ல கண்டஸ்டன்டா. நீங்க வந்துட்டு ஹோஸ்ட் வந்து அவர் அவ்வளோ கிளியரா சொல்றாரு யாருக்காக பேசுறேன், என்ன பேசுறேன், வெளியே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தானே பேச வராங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கணும். ஆனா இவன் தனாவெட்டு திமிரு ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப ஒஸ்ட் டு த கோர். இது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்த லெவல்ல என்ன பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தையில பேசி திட்டுவாங்களா ஹோஸ்ட, இவன் பண்ணாலும் பண்ணுவான். இப்பயே மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அவன் பார்த்த லுக்கும் ஆன அந்த பாடி தோரணை எல்லாம் இருக்குல்ல, அங்க வேணாவே தனியா கூப்பிட்டு அப்புறமா சொல்றாங்க, டேய் உன்னோட ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இதுடா, அதை இங்க பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் விஜய் சொல்ற, உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வச்சுக்க, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது கவுண்டர் கொடுக்குறீல்ல ஜாலியா, அது மாதிரி கவுண்டர் கொடுக்குறது, நக்கல் பண்றது, நையாண்டி இதெல்லாம் வந்து அங்க வச்சுக்க. ஏன்கிட்ட அந்த மாதிரிலாம் நீ பேசாத அது மாதிரி அப்படின்னு. அங்க வியனாக்கு எல்லாருக்கும் தப்பா தெரியுற விஷயம் கூட வியனாக்கு வந்து ரொம்ப சூப்பரா தெரியும் எஃப்ஜே கிட்ட. அப்படிப்பட்ட வியனாக்கே தப்பா தெரியுது, அந்த அளவுக்கு பண்றான். பண்ணிட்டு அப்ப கூட வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மோடுக்கெல்லாம் வரல. தான் கெத்து காட்டியே தான் உணர்றாரு அந்த ரவுடி. இவர் ஒரு ஜூனியர் பேப்பர் ரவுடி இவரு, அவ்வளவுதான். போன வாரமே போட்டு பொழந்திருக்கணும். சரி ஏதோ அப்பா அம்மாவை பத்தி பேசிட்டாங்க, வீடு வரையும் பேசிட்டாரு ஒரு கண்டஸ்டன்ட், அதனால ஃபீலிங்ஸ்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு போல இருக்கு. விஜய்ஸ்ன்னு பார்த்தோம்ல, பார்வதி சொன்னாங்கல்ல துள்றாரு சார் எஃப்ஜேன்னு, அப்பயே போட்டு பொழந்திருக்கணும். இதுக்கும் நான் தான் கேட்டுட்டு இருக்கல, நீ என்ன பேசுறது இருக்கு அப்படின்னு. அப்ப விட்டாங்க பாருங்க, அது வந்து இன்னும் அதிகமாவது பாருங்க. ஒரே சுச்சுவேஷன் தான் கிட்டத்தட்ட, பார்வதி இருக்கிறதும் எஃப்ஜே இருக்கிறதும் ரெண்டு பேர் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. போன முறை அவன் ஓஸ்ட் முன்னாடியே கெட்ட வார்த்தையை பேசுறான், அதுக்கப்புறமா என் ஏரியா பக்கம் வந்து ஏன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடு அப்படிங்கிறான். என்னன்னா இன்னொரு கண்டஸ்டன்ட் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டாரு அவர்.
இப்ப பாதிச்சுட்டான் இவன் பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்வதி என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? பார்வதியும் கெட்ட வார்த்தை பேசினாங்க லைட்டா. ஆனா எப்ப? ஹோஸ்ட் முன்னாடி இல்ல, ஹோஸ்ட் முன்னாடி அவங்க திரும்பி முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பிரேக்ல போகும்போது சொல்லிட்டு போறாங்க, திட்டிட்டு பாத்ரூம் போகும்போது, இங்க வந்து பிராங்க் கேட்டா வந்து பிராங்க் மயிருன்னுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு 2 முறை. அவ்வளவுதான். இப்படிதான் ஹேண்டில் பண்ணும். இவங்க கரெக்டா அதை எப்படி ஸ்கோர் பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பத்தல சார், விஜேஎஸ் சார் பத்தல அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோ அப்படின்றீங்களே, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கீங்க. இங்கதான் கோட்டை கழட்டி தூக்கி அடிச்சிருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா அடிச்சிருவாரு விஜேஎஸ், அடிக்கலாம். ஆனா விஜேஎஸ் ஏன் தவிர்க்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு புரியல. ஃபியூச்சரு சின்ன பையன், அது நான் ஸ்பெஷல் கேர் இவருக்கு மட்டுமா? ஆதிரியை போட்டு அடிச்சார்ல, டீல் பண்ணார்ல, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரச்சனை போட்டு அடிச்சார்ல, அதே போல இன்னும் ஹெவியா அடிச்சிருக்கணும். ஆனா பத்தல. இது ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஓவரா இருக்கு. இன்னும் அதிகமா கூட போக வாய்ப்பு இருக்கு. போஸ்டர் மதிங்கடா, இந்த பேசிக் கூட தெரியாதவங்களை எப்படா கிரியேட்டிவ் டீம்ல என்னன்றா இவனுங்களெல்லாம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.